ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. நீங்க சொல்ற சரி நீங்க சொல்ற சரி. ஆனா இப்ப நீங்க கேமரா போட்ட போறதும் மதில் கட்ட போறதும் நெட் கட்ட போறதும் மக்களுக்கு சொன்னா மக்கள் எல்லாம் குடியேறிட்டு இனி அந்த இடத்துல குப்பை மையம் பெற கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம். அதனால நீங்க அதுக்கு மாற்று வழி தான் நீங்க இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல ஒரு இல்ல இல்ல ஒரு வீட்டில 95,000 மக்கள் இருக்கிறேன், 45,000 மக்கள் இருக்கிறேன். அதை இந்த கழிவால் அகற்றி வச்சிருக்கிறேன். எப்படி போனோம் நீங்க சொல்லணும். அது மாநகர சபை சொந்தமா நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க சொல்லுவோம் இடத்தை மாற்றி சொல்லுவீங்க. வந்து கரெக்ட் நீங்க டிசைட் பண்ண கூடாது. எல்லாம் தெரியும் எல்லாம் நீங்க என்ன சுயாதீனமா முடிவு எடுப்பீங்க? நீங்க எப்படி எடுத்தீங்க? நாங்க பொதுமக்கள், நீங்க எங்களுக்கு தான் வேலை செய்யுங்கள், நீங்கள் எங்களுக்கு தான் வேலை செய்யுங்க. தொற்று நோய்னு சொன்னால் நார்மலாகவே ஒரு கழிவுநீர் அகற்றப்பட்ட அந்த இடத்துலேருந்து வர நுழம்புகள் வந்தால் டெங்கு நோய் வரும். நுழம்பு ஒரு ஆளுக்கு கிடைக்கும், ஆளுக்கு கண்டிப்பாக டெங்கு வரும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், 1980ஆம் ஆண்டு வந்து இந்தியாவிலே வந்து வயிற்றுப்போக்கு கொலரான்ற ஒரு நோய் உருவானது. அந்த வளர்ச்சி அடைந்த நாட்டில் இந்தியாவிலே அந்த 1980ஆம் ஆண்டு பாரிய ஒரு மோசமான அந்த நோய் காணப்பட்டது. இப்போ இன்றைக்கு நடக்கப்படுற இயற்கையினுடைய காலநிலை மாற்றத்தால் இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜெயன்பத்து 10ஆம் வட்டாரத்தையும் சண்டில் இப்போ அது நல்லூர் பிரதேசம், நல்லூர் பிரதேசம் இருக்கிற காக்கதிவு மக்களையும் சேர்ந்தால் யாழ் போதான வைத்தியசாலை தான் அந்த நோயாளியை கொண்டு வரப்படுது. அப்போ நான் யாழ் போதான வைத்தியசாலைக்கு அந்த நோயாளிகள் வந்தால் கண்டிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த தொற்றானால் பரவக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த மழை ஜோதிலியன் சொல்லி அமெரிக்க விஞ்ஞானி அறிவிச்சிருக்கிறாருன்னு சொன்னால் இனி வரப்போகிற காலங்களில் வந்து மாதக்கணக்காக மழை பெய்யாது. 2 மணித்தியாலத்தில் போதிய அளவு மழை பெஞ்சு விடும்னு சொல்கிறோம். அப்போ 2 மணித்தியாலத்தில் இந்த எல்லினோ தாக்கத்தால் அதிக அளவு மழை பெஞ்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக J88 10ஆம் வட்டாரமும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் 95 அதை சுற்றி இருக்கிற காகதி கொண்ட பகுதிகளும் கண்டிப்பாக வெள்ளத்தில் மூழ்கும். அப்படி வெள்ளத்தில் மூழ்கைக்கு என்ன நடக்கும்? இங்கே இருக்கிற அவ்வளோ குப்பைகளும் அவ்வளோ செத்த உடலங்கள் அவ்வளோ கழிவுகளும் குடலுக்கு போகும். குடலுக்கு தான் நோங்க ஓட்டம் ஆட்பட போதிய வைத்தியசாலை நிரப்பி வலிக்கும். அப்ப 30 குடும்பத்துல 30 குடும்பம் மட்டும் இல்ல, நல்லூர் பிரதேசவையும் அந்த பின்பக்கம் தான் நல்லூர் பிரதேசவையும் இருக்குது. அங்கே ஒரு 50 குடும்பம், இங்கே ஒரு 30 குடும்பம், எல்லாமே குடும்பம் இருக்குது கூட. நாங்க அங்கே கைக்கு நாங்க போயிடும். இப்ப நாங்க முன்னுக்கு வந்து எங்களை பார்த்துட்டு மிச்ச பேர் படிக்கிறீங்க. இதுல வந்து J88 10ஆம் வட்டாரம் இப்ப ஏன் இதுல வந்து நிக்கிறோம்? இப்ப கமிஷனரும் மேயரும் வழியில வரணும், வந்து இதுக்கு முடிவு காணணும். இந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடாது. இப்ப அவ்வளவுதான் எங்களை பிரச்சனை. ஏன்னா அப்படியே செலவும் நாங்கள் அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டு போயிருக்கோம்.
சமைக்க இயலாது. வீட்டுல நாங்க சமைக்கிறேன் அவ்வளவு வெளியா அவ்வளவு பூ அது கொளுத்தி விடுறீங்க. நேற்று இவ்வளவு பிரச்சனை பண்றோம். ஒரு நிமிஷம் வந்து விளையாடுறதுக்கு என்னன்னு கேட்கலாம். தத்தாக்குறைக்கு நேற்று வந்து அவ்வளவு குப்பையை கொடுத்தீங்க. அப்படிங்கிறத ஒரு சில்வர்லேயே 100 இல்லையா அந்த தொல்லை தாங்கிடாது. உணவுகளை குழாச்சி போட்டுலாம் கொட்ட வேண்டியா கிடக்குது. மாவை குழச்சி வைக்க மாவில் 100 200 இல்லையான்னு வைக்குது. மலசில கூடங்களில் நிற்கிற கழிவுகளில் நிற்கிற இலையானுகள் வந்து வாந்தி பேதி நோயெல்லாம் அப்படின்னு பரவி கொண்டே இருக்குது. இல்லையான்ற தொல்லை தாங்கி இல்லாமல் கிடக்குது. பிளாஸ்டிக் கழிவுகளை கொளுத்தி மணக்குது. இருக்க இல்லாமல் கிடக்குது. அங்கால கொளுத்தி விட அப்படி மணக்குது. மையத்தினுடைய பின்னுக்கு இருக்கிற ஒரு ஒழுங்க மக்கள் இதில் வந்திருக்கிறது. ரெண்டாவது வந்து ரிசார்ட் பதிவுனால முஸ்லீம் மூழ்குடியேற்றப்பட்ட முஸ்லீம் மக்கள் அந்த வாய்க்காலோடையும் அந்த குப்பமேட்டுக்கு அருகால இருக்கிற அந்த இடத்துல பிராந்திய மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து மாநகர சபையிலிருந்து கடந்த காலங்களில் மாநகர சபையில் மக்கள் ஜனநாயக கட்சி இந்த ஆதிக்கத்தின் கீழ் கேட்க அந்த இடத்துல வந்து குப்பைகள் இறக்குமதி செய்யப்பட்டு உரமாக்கப்பட்டு அந்த இடத்துல ரசாயன மசாலையாக்கி விற்கப்பட்டது. ஆனால் தற்போது வந்து அங்கே திட்டமிடப்பட்டு இல்லாட்டி இவியல் செய்யும் போதில் அங்கே ஒட்டப்படுகிற கழிவுகள் தரம் பிரிக்கப்படலை. நீங்கள் இப்படியே இந்த மீடியா அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே மேலே வாய்க்காலுக்குள்ள அந்த பக்கெட் மாதிரி ஒரு தொட்டியனுக்குள்ள ஹோட்டல் கழிவு நீர்கள் மேலே சில கழிவு நீர்கள் கொண்டு இறக்கி தரம் பிரித்து ஃபில்டர் பண்ணி தான் கீழே இறக்கணும்னா அது அப்படி இல்லை. அங்கே ஃபில்டர் பண்ணாமல் அந்த தண்ணி முழுவதும் வாய்க்காலுக்கு வந்து அசுத்தமான நீர் வந்து நீங்கள் பிஹெச்எம் மேலே கொண்டு வந்து அந்த ஓட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கத்தில் 27 அந்த முஸ்லீம் மூழ்குடியேற்ற மக்களில் வந்து 25 பேருக்கு மேலே 5 வயசு குழந்தைகள் இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தொற்று நோய் இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த நீங்கள்லாம் மீடியாவில் இருக்கக்கூடிய இப்போ வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட இன்றைக்கு எல்லினோ தாக்கத்தால் ஈடுபடுக்க இல்லாமல் இருக்குது வெப்பத்தால். இந்த அங்கே வெப்பம் அதிகரிக்க இந்த குப்பமோடு கொளுத்துப்பட்டு அந்த வெப்பம் இந்த குழந்தைகளை தாக்கும். மற்ற தொற்று நோய்கள் தொற்று நோய்கள் நிறைய இருக்குது. 2012 வருடங்களுக்கு முன்னுக்கு WHO இருந்து உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கிறது வந்து 2026ஆம் ஆண்டு டெங்கு நோயின் தாக்கம் ஆசிய நாடுகளுக்கு அதிகரிக்க வேண்டும். அதை இந்த முறை வந்து 6000 பேருக்கு மேலே இன்றைக்கு நான் கண்கூடாக பார்க்குறோம். அப்போ இதை வந்து நடக்க போது ஆரம்பத்திலே சொல்லுவாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு தெரியுதுல்ல. அப்போ இந்த மக்களுக்கு அந்த குப்பமேட சுகாதார முறையில் அதை அகற்றுறதால தான் அது சரியான ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும். நீங்கள் தயவு செய்து இப்படியே நீங்கள் அப்படி அங்கே வந்து வீடியோ பண்ணி நீங்கள் இதை போடணும். ஒரு அரசாங்கம் முனிசிபல் கவுன்சில் சட்டத்தின்படி தனிநபருக்கோ அல்லது மக்களுக்கோ இடையிலான ஒரு பிரதேசத்தில் குப்பைகளையோ கழிவுகளையோ கொட்டவும் இயலாது கொளுத்தவும் இயலாது. அது சட்டப்படி இருக்கு. அப்போ நாங்கள் இது சட்டத்துக்கு எதிரான முறையிலையோ இல்லாட்டி சட்டத்துக்கு புறம்பாவோ இங்கே நாங்கள் வரையில. அதனால எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மீடியான முறையில் சரியான நடைமுறையில் நெறிமுறை இருந்து செய்து கொடுக்கணும் இந்த மக்கள். மாநகர சபையால சுகாதார பகுதியான வந்து நடவடிக்கை எடுக்கப்படுது. அதுல குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு எடுத்து அங்க தண்டனையும் வழங்கப்படுது. அதுக்கான பணமும் வசூலிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த குப்பை இவ்வளவு பிரம்மாண்டமான குப்பை எரிந்து அதிலிருந்து வரக்கூடிய நச்சு வாயுக்கள் இந்த மக்கள் சுவாசிக்கின்றார்கள். எத்தனை பிள்ளைகள் குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல் 3 மாசம் இன்னும் போட்டால் வீட்டை விடல. ரிப்போர்ட் எடுக்கணும் எடுத்து தாரும். குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல். இந்த மாநகர சபை உயர் அதிகாரிகள் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையேல் இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் வந்து சரியான முறையில் சாப்பாடு ஊற்றாது வச்சுக்கலாது அவ்வளோ இல்லையான் வீட்டில் ஆனால் கழிவு குப்பையை கொடுத்தாலும் சரியான மரம் இல்லாத மரம் வாய்க்கால் அருகில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரியான மரம் இல்லாத மனுஷன் இருக்கிறோம். அங்கேயும் இருக்கிறாங்க இல்லாத மனுஷன். ஆனால் பிள்ளைகள் கொஞ்சம் நேரம் மண் விளையாடுனா விளையாடிட்டு 2000 கைகாலெல்லாம் அந்த புத்தளமாக சிரமமாக போட்டோம். ஒரே ஆஸ்பத்திரி அங்கே வந்த நாளிலேருந்து பிள்ளைகள் கொண்டு ஒரே ஆஸ்பத்திரி மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாம் தயவு செஞ்சு எங்களுக்கு அதை அகற்றி தரணும். ஏனெண்டா முதல் அந்த அதுல 5-6 தொழிலாளிகள் இருக்கிறோம். 5-6 தொழிலாளிகள், அதாவது வந்து தொழிலாளிகள்
பாதுகாப்பு உத்தியோகத்தர் வர பாதுகாப்பு உத்தியோகத்தர் அதுக்கு இருந்தும் கொடுத்தீனம்னா அப்ப அதுக்கு என்னத்துக்கு அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் நான் சொல்றது காக்கதீவில சுத்தமாக நடக்கிறது. நீங்க என்னத்துக்காக சின்ன பாதையை விட்டு 15-20 மாடு உள்ள கிடைக்குது. அது ஏன் அந்த மாடு எப்படி வந்தது? ஒரு செக்ரட்டரிக்கு தெரியாமல் எப்படி மாடு வந்தது? நான் சொல்றேன், நான் சின்ன பானை வந்து வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு அளவான ஒரு ஆட்டோ பாதை இனிமேல் அந்த காக்கதீவில உணவு கழிவுகளும் வரக்கூடாது. அதாவது வந்து விலங்கு கழிவுகள் வரக்கூடாது. ஏன் தரம் பிரிக்கிறது? அதை வந்து தரம் பிரிச்சு தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொன்னா காக்கதியை சுத்தி கேமரா போட்டுரும். 10 அடிக்கு ஒரு கேமரா காக்கதியை சுத்தி போட்டுறது. அதே 10 அடி பைப்ல லைட் போட்டுறது. அதை விட அந்த மதில் ஒன்றாவது உடங்கிறது நெட் அடிச்சிருக்கு. அதை அடிக்கடி வெட்டப்படுது. அப்ப அந்த நெட்டை வெட்டப்படுதுன்னா யாரோ ஒருத்தன் உள்ள போறாங்க, யாரோ இன்னும் தெரியாத உள்ள போறாங்க. அதனாலே நீங்க நடக்கலாம். அப்ப அதுக்குரிய மதில் கட்டுறதுக்குரிய தீர்மானங்கள்லாம் சபைக்கு வருது. அப்ப நாங்க அதை அந்த இடத்துல நாங்க அக்செப்ட் பண்ணினா தான் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். எங்களோட மத்தியானம் 12 மணிக்கு ஒரு லஞ்ச் டைம் இருக்கு. நாங்க லஞ்சுக்கு போகாம உங்களோட நாங்க மக்களுக்கான நான் மாநில சபை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற சரி, நீங்க சொல்ற சரி. ஆனா இப்ப நீங்க கேமரா போட்ட போறதும் மதில் கட்ட போறதும் நெட் கட்ட போறதும் மக்களுக்கான சொன்னா மக்கள் எல்லாம் குடியேறிட்டு இனி அந்த இடத்துல குப்பை மையம் கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம். அதனால நீங்க அதுக்கு மாற்று வழி தான் ஒரு வீட்டுல 95,000 மக்கள் இருக்கிறேன், 45,000 மக்கள் இருக்கிறேன். அதை இந்த கழிவால் அகற்றி வச்சிருக்கிறேன். நீங்க சொல்லணும், அது மாநகர சபை நீங்க என்ன நாங்க சொல்லுவோம் வந்து கரெக்ட் வரும். நீங்க டிசைட் பண்ண பிறகு எல்லாம் தெரியும். நீங்க என்ன சுயாதீனமா முடிவு எடுப்பீங்க? நீங்க எப்படி எடுத்தீங்க? நாங்க பொதுமக்கள், நீங்க எங்களுக்கு தான் வேலை செய்யுங்கள், நீங்க எங்களுக்கு தான் வேலை செய்யுங்க. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.